அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒவ்வொரு மேஜருக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன மேஜர் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எர்த் சயின்ஸ், அட்மாஸ்பியரிக் சயின்ஸ், ஓஷியன் சயின்ஸ் அண்டு பிளானட்டரி சயின்ஸ் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கும் அப்படின்னா 3 பார்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துருவோம். ஸோ சிபிடி மோடில் தான் நடக்க போகுது. அடுத்து பேட்டர்ன் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டு 3 பார்ட் எழுதுறதுக்கு இடையில் வந்து பண்ணாக்கா எந்த பிரேக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரே கொஷின் பேப்பராக இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 பார்ட்டும் அதில் இருக்கும். எழுதி முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம கெமிக்கல் சயின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எர்த் சயின்ஸ், அட்மாஸ்பியரிக் சயின்ஸ், ஓஷியன் சயின்ஸ் அண்டு பிளானட்டரி சயின்ஸ். ஸோ இதில் பார்ட் ஏல பாருங்கள். ஸோ எத்தனை கொஷின்னா 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எத்தனை கொஷின் அட்டன் பண்ணோம்னா வெறும் 15 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். சரிங்களா? ஒரு கொஷினுக்கு எத்தனை மார்க் அப்படின்னா 2 மார்க். ஒரு கொஷின் கரெக்டாக எழுதுனா 2 மார்க்கு. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்குது. ஒரு கொஷின் நம்ம ராங்காக எழுதணும்னா 0.5 வந்து பண்ணாக்கா மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா பார்ட் பி. ஸோ இங்கே எத்தனை கொஷின் இருக்குன்னா டோட்டலாக 50 கொஷின்ஸ் இருக்கும். இதில் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது வெறும் 35 அட்டன் பண்ணால் போதும். நமக்கு 15 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் ஒரு கொஷினுக்கு வந்து பண்ணாக்கா 2 மார்க்கு, இங்கே வந்து பண்ணாக்கா ஒரு 70 மார்க்கு. சரிங்களா? இங்கேயும் நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்குது. இங்கேயும் ஒரு கொஷின் ராங்காக எழுதுனா 0.5 மார்க் வந்து பண்ணாக்கா மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா பார்ட் சி. ஸோ இங்கே மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னா 80 கொஷின்ஸ் இருக்கும். இதில் நம்ம எவ்வளோ மட்டும் அட்டன் பண்ணால் போதும், வெறும் 25 அட்டன் பண்ணால் போதும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட வந்து பண்ணாக்கா ஒரு 55 கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா சாய்ஸில் விட்டுக்கலாம். சரிங்களா? 55 கொஷின் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒரு கொஷினுக்கு எத்தனை மார்க்னா 4 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இங்கே நெகட்டிவ் மார்க் பாருங்கள், 1 கிடையாது, 1.32. சரிங்களா? ஒரு கொஷினுக்கு வந்து பண்ண 1.32. எதை பேஸ் பண்ணி சார் இதை கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னாக்கா 25%. அப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷினில் அப்போ எவ்வளோ மார்க் வருதோ அதில் 25% தான் அது 1.32 அப்படின்றது. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, எர்த் சயின்ஸு. ஸோ இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்த் சயின்ஸ்னு வந்துடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் இஸ் ரெக்வயர்ட் டு ஆன்சர் எ மேக்ஸிமம் 15, 35, 25 கொஷின்ஸ். இப்போ பார்ட் ஏல நீங்கள் வெறும் 15 தான் அட்டன் பண்ணணும். பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 அட்டன் பண்ணால் போதும். சியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 அட்டன் பண்ணணும். அதிகமாக சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுறது. அப்படி எல்லாத்தையும் அட்டன் பண்ணால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இஃப் மோர் தென் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் ஆன்சர் ஒன்லி ஃபஸ்ட்டு 15, 35, 25 கொஷின்ஸ் இன் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி ரெஸ்பெக்டிவ்லி வில் பி டேக்கன் அப் ஃபார் எவல்யூஷன். இப்போது நம்ம வந்து பண்ணாக்கா இங்கே 20 கொஷின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே 50 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 80 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் சப்போஸ் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 15, ஃபஸ்ட்டு 35, ஃபஸ்ட்டு 25 அதை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. எல்லா கொஷினையும் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பிலோ ஈச் கொஷின் இன் அ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் கிவன். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து பண்ணாக்கா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். Only one of these alternatives is correct option to the question. The candidate has to find for each question the correct or the best answer. So இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சரோ எது பெஸ்ட் ஆன்சரோ அது சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா எர்த் சயின்ஸுக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.